Hi friends, welcome to Tasty Recipe World. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது yummy-யான crispy-யான Gobi 65. வாங்க பார்க்கலாம். காலிஃப்ளவரை நல்லா சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்துல பாதி அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. சின்னதா வெட்டி வச்ச காலிஃப்ளவர் துண்டுகளை இது கூட சேர்த்துக்கோங்க. கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் இருந்தாலும் நாம் இப்படி கொதிக்க வைக்கிறனால அதுகெல்லாம் வெளியில வந்துடும். 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 4 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. காலிஃப்ளவர் 50% குக் ஆனதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியை தனியாக வடித்து எடுத்துக்கோங்க. அடுத்து பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/3 கப் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 கப் ஆஃப் மைதா, 1/4 கப் ஆஃப் ரைஸ் ஃப்ளார், 1 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமானாலும் காலிஃப்ளவரோட நல்லா கோட் ஆகாது. அடுத்து சிறிதளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நறுக்கிய கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதாங்க கரெக்டான பதம். வேக வைத்த காலிஃப்ளவர் துண்டுகளை இப்போ சேர்த்துக்கலாம். மாவு நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ நல்லா கோட் ஆயிருச்சு. ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். நல்லா ஊறட்டுங்க. அப்படின்னா தான் நல்லா எசன்ஸ் காலிஃப்ளவருக்குள்ளே இறங்கும். 15 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 1 by 1 காலிஃப்ளவர் துண்டுகளை சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, சுவையான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிருச்சு. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸுங்க இது. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.